ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் தினை மாவு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே செய்வாங்க. ஸ்பெஷலாக வந்து தைப்பூசத்துக்கு திணையை வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தினை மாவு லட்டு ரெசிபி. இது தைப்பூசத்துக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ, எப்போல்லாம் வந்து நீங்கள் திணையை வச்சு ஏதாவது ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலை, ஹெல்த்தியான முறையில் தான் செஞ்சுருக்கேன். உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தூசி எதுவும் இல்லாமல் நல்லா அலசி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெலாம் வடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி வந்து திணையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு தட்டு இல்லைனா பவுல் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா வடிச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, ஒரு காட்டன் கிளாத்து. இப்போ வந்து அந்த துணி மேலே மெதுவாக வந்து எல்லாத்தினையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ட்ரை பண்ணால் போதும். இது நீங்கள் ஃபேனுக்கு அடியிலையும் வைக்கலாம், இல்லை ஃபேன் இல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போகணும். இது வந்து எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பேனில் மாற்றிக்கலாம். இன்னொரு பேனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்பவும் ஈரப்பதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனாலும் எடுத்துக்கலாம், இல்லை லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைட் வெயிட் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி கலரில் வரும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் எல்லோ கலரில் வந்துருச்சா, இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்சியாக இருந்தாலும் சரி, பிளெண்டராக இருந்தாலும் சரி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதை ஒரு பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இன்னொரு பேனில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தினை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யில். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஹீட் பண்ணி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் வந்து வெல்லம் நல்லா நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வெல்லத்தை கரைச்சிட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து சீக்கிரம் காலி ஆயிரும். எங்கள் வீட்டில் நான் 1 டேக்கு தான் செஞ்சுருக்கேன். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வெல்லமே எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து சுகர், நார்மல் சுகர் இருக்குல்ல, அதை போட்டு நீங்கள் பரட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெல்லம் வந்து கம்மியாக ஆட் பண்ணதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா வந்து தேன்லேயும் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால நான் வெல்லம் வந்து ஒரு 3/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உப்பு வந்து ஒரு சிட்டிகை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நீங்கள் அந்த லட்டை வந்து பிடிக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறம் திணை வந்து உங்களுக்கு பிடிக்க வராது. ஸோ வந்து அந்த ஹீட்லேயே நல்லா சுட
நெய்யை வந்து கையில் ஆட் பண்ணிவிட்டு உருட்டால் ஓகே. இது வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் டக்குன்னு வந்து உருட்டிட்டேன். அப்படி வந்து நீங்கள் ட்ரையாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே பவுடர் ஃபார்மில் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஹீட்லேயே வந்து பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான திணை லட்டு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரே சைஸில் எல்லா லட்டையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் முருகன் பிரசாதமாக திணை மாவு லட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.